ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் குருமா செய்ய போகிறோம். அது வந்து எல்லா டிஷ்ஷோடயும் சாப்பிட்லாம். ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன், மட்டனுக்கு அதிகமாக தக்காளி சேர்த்த மாட்டோம். இதான் ஃபஸ்ட் டைம் சேர்த்து செஞ்சு பார்த்தோம், ட்ரை பண்ணோம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சு சூடானோன்னையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இது கூட பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இது மணத்துக்காகத்தான் சேர்த்துறோம். இதையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பின்னாடி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்குனது, பெரிய வெங்காயம் சைஸ் வந்து பெருசாக இருக்கணும், போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விடுங்க. இது கூட உப்பு சேர்த்து வதக்கி விட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குயிக்காக வேகும். இது வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போக வரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே கொஞ்சம் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா லைட்டாக அடி பிடிக்கும். இது கூட தேவையான அளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நறுக்குனது, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் இதை போட்டு 2 நிமிஷம் அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம், அதனால் 2 நிமிஷம் வதக்கினா நல்லாயிருக்கும். இது கூட இந்த மாதிரி மீடியம் சைஸில் வெட்டின சிக்கன் எடுத்து போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த சிக்கன் வந்து திரண்டு வரணும்னா அந்த எண்ணெயில் தண்ணி வந்து லைட்டாக உறிஞ்சிட்டு சிக்கன் எல்லாம் கொஞ்சம் மொட்டு ஆயிரும். அப்போ வந்து மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்திட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி அதையும் இது கூட சேர்த்திக்கிங்க. நார்மலாக நாங்கள் சிக்கன் செய்கிறோன்னா தக்காளி சேர்த்த மாட்டோம். இந்த டைம் தான் ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கின பின்னாடி இது கூட வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா 2 டீஸ்பூன், இது கூட கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். தண்ணி இப்போவே ஊற்ற வேண்டாம். மசாலாவெல்லாம் ஃபுல்லாக விட்டு லைட்டாக எண்ணெய் பிரிகிற மாதிரி வரணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினோம்னா போதும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் பிரிகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி சிக்கன் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் சேர்த்தி கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் என்ன டிஷ் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இட்லின்னா உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும், தோசைனா ஓரளவுக்கு இருந்தால் போதும், ரைஸ்னாலும் ஓரளவுக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி இட்லிக்கு தான் செஞ்சோம், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தியே ஊற்றிருக்குறோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. இப்போ லைட்டாக உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்திக்கலாம். இப்போ கரம் மசாலா இது கூட சேர்த்து 1/2 டீஸ்பூன் நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ கரம் மசாலா சேர்த்துன பின்னாடி ஒரு 2 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நம்ம கிரேவி ரெடி ஆயிடும். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி வச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.